ஹே गाइस சத்தி சண்டை போடுவோமா? நீ மனுஷனே இல்ல தெரியுமா? வாங்க நண்பர்களே, எல்லாரும் ஒண்ணா போலாம். முயற்சி திருவினையாக்கும், முயன்றால் சாதிக்க முடியும். இன்னைக்கு தாக்குறோம், தூக்குறோம், சாப்பிடுறோம். எடுத்துக்கலாம், டிப் பண்ணிக்கலாம். செம்மையா இருக்கு. நான் வந்துட்டு சாப்பிடும்போது டிஸ்டர்ப் பண்றான். அவனை கெட்டவங்க தெரியும். மீனை செதுக்கி இருக்கானுங்க, அப்படியே வாயில போட்டு அப்படியே வலிக்கிட்டு போற அளவுக்கு இருக்கு. ஆமா. பனி சிக்கனு ஆல்சோ மறு பண்ண பால்கா வச்சு எப்படி இருக்கு அந்த மாதிரி இருக்கு. அதே டெஸ்ட் இருக்குது. டெசர்ட்லாம் என்ன இருக்குது, அதுக்குள்ள இடம் வச்சுக்கோ. ரெண்டு பிள்ளை தாண்டா, போடா போய் சாப்பிட போடா. பஃபெட்ல போய் ஒரு கட்டு கட்டுறோம் நம்ம. இதுக்கு இல்லையா சார் ஒரு ரெண்டு ஆல்ரெடி ஏகப்பட்ட சாப்பிட்டாச்சு. சரி இதுலயே ஒரு கை பிடிக்கலாம்னு சொல்லிதான் தம் பிரியாணி, கொஞ்சமா சிக்கன் தம் பிரியாணி. எனக்கு பிடிச்சது எது தெரியுமா? கிரீமி பாஸ்தா. கிரீமியா இருக்கா? ஏதோ ஓரளவுக்கு. டெசர்ட்ல வந்து ஒரு ஃபுட் ட்ரை பண்ணிருப்பீங்க, நம்ம ட்ரை பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம 5 or 6 எடுத்து ஜாலியில பண்ணி வச்சிருக்காங்கப்பா. நம்ம இருந்தாலும் விடுவோமா, அதையும் நோண்டி எடுப்போம். சாப்பிட்டு கம்மி எடுக்காம அதிகமா எடுக்கலாம். அதிகமா எடுப்போம். எவன் கேட்பான்? மனுஷனாடா நீங்க எல்லாம். டெசர்ட்டை பார்த்திருப்பீங்க, ஆனா டெசர்ட்டுக்கே ஒரு பிளேட் வச்சு கொண்டு வரது நம்மளா மட்டும்தான் இருப்போம். எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ப்ளூ ஆப்பிள் மொஜிட்டோ. இது வந்து நாங்க ஒரு பிளான் போட்டிருக்கோம். இன்னைக்கு ஆக்சுவலா எங்க கேமராமேன், அதாவது ஹேசலம் பேஜோட ஓனர், இன்னைக்கு பர்த்டே கிடையாது. இருந்தாலும் நாங்க பர்த்டே சொல்லி கேக் வெட்ட போறோம். எப்படியோ பார்பிக்யூ நேஷன்ல நாங்க வந்து எங்க அன்லிமிட்டட் சாப்பாடு முடிச்சிட்டோம். கடைசியா இந்த மணி 11 மணி ஆயிடுச்சு. அதனால வந்து கேக் வெட்டாம பார்சல் மட்டும் போட்டோம். இந்த ஃபேக் பர்த்டேவே நாங்க கொண்டாடி முடிச்சிட்டோம். ப்ரானும் ஹனி சிக்கன் எங்களுக்கு பயங்கரமா இருந்துச்சு. உள்ள போயிடுச்சு. அது போயிட்டு வந்திருக்கோம், நிறுத்திக்கிட்டோம் நாங்க. இல்ல நாளைக்கு வந்துடும், ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அவ்வளவுதான் guys, bye bye.